பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, தேவன் இன்று உங்களுக்கு தந்த வார்த்தை அப்போஸ்தலர்கள் 7:49. வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தார். அந்த கல்லையும் மண்ணையும் தேவனுமே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் ஒவ்வொன்றா படைக்கும் பொழுது 6 நாளைக்குள்ள எல்லாவற்றையும் படைத்தார். கடைசியா 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்ததா வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் 6 நாள் மட்டும் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பான் என்று தேவன் சொல்லுகிறார். அதே போல தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் என்று தேவன் கூறியிருக்கிறார். கல்லையும் மண்ணிலையும் தேவன் வாசம் செய்யலனா எதுக்காக தேவாலயம்? தேவன் அந்த சர்ச்ல இல்லாத போது எதுக்கு அந்த தேவாலயம்? என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம எதுக்காக சர்ச்சுக்கு போறோம்? என்கிட்ட இந்த கேள்வி ஒரு சகோதரி கேட்டாங்க. எதுக்காக சபைக்கு போறோம்? தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக சபைக்கு போய் ஆண்டவர் ஆராதிக்கணும்? தேவன் உங்களிடத்திலே வாசம் செய்பவர், அதாவது நீங்க தான் அவருடைய ஆலயம்னு வேதத்துல வாசிக்கிறோம். வானமும் பூமியும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆஃப்டர் ஆல் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ண முடியுமா? முடியும், அவர் உங்கள் மேல் பிரியம் வைத்ததினால். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க தேவன் விரும்புகிறார் என் சகோதரனே சகோதரியே. ஹல்லேலூயா. அவரை உள்ளத்துக்குள்ள நம்ம ஏற்றுக்கொண்டு சபையில போய் கூடி ஆராதிக்கும் போது அதோட பிரசன்னமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அபிஷேகத்தையும் அவருடைய வார்த்தையும் கேட்கவே சபைக்கு போறோம். இப்போ ஒரு கை தட்டினா ஓசை கேட்கும், இதே பல கைகள் சத்தமிட்டு தட்டினா ஓசை பலமாய் கேட்கும். அதே போலதான் எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் கூடி என் நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நமக்குள்ள ஒருமனப்பாட்டோட நாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணினால் தேவன்